நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு திருவிழா தான். அதாவது பாரத நாடு முழுமைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. அதுவும் கொஞ்சம் சீரியஸாகவே வழிபடப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சக்தி உபாசனா என்பது பாரத நாட்டினுடைய நாடியாகிறது. நம்ம நினைச்சு பார்ப்போமே, மகாகவி பாரதியார் அதீதமான காளியினுடைய பக்தர். அதனாலதான் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னார். சுவாமி விவேகானந்தரை யாருக்குமே தெரியாம இருக்கவே முடியாது. எழுமின் விழுமின் கூறி சாரும் வரை உழைமின்னு சொன்னவர் அவர். பாரத நாட்டினுடைய இந்த ஆன்மீக பொக்கிஷம்தான் சொத்து அப்படிங்கிறது உலகம் அறிய செய்த அந்த விவேகானந்தருடைய குருவாகப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பிகையினுடைய பரம பக்தன், காளியினுடைய பக்தர். ஜெய் பவானி அப்படின்னு சொல்லி, அதாவது அக்கண்ட சாம்ராஜ்யத்தை நிறுவிய சிவாஜி அம்பிகையினுடைய பக்தர். அபிராமி பட்டருக்கு அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின அம்பிகையினுடைய கருணையினால அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொண்ட நம் பிரதேசம். இப்படி அம்பிகையினுடைய கருணை மற்றும் அருளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாய் பேச முடியாத ஊமையாகவும் செவிடாகவும் இருந்த ஒருத்தரை மகா கவியாக காளிதாசனாக மாற்றியது அம்பிகையினுடைய அனுகிரகம்.